வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் இல்லத்தரசி மத்திகள்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வரையோ ஒரு சீரியல் என்றாலே அது பாக்கியலட்சுமி சீரியல் தான். இந்த சீரியல் கடந்த வாரமாக பார்த்தீங்கன்னா டிஆர்பில கொஞ்சம் ரேட்டிங் கம்மியா தான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே போகுது. இந்த சீரியல்ல விறுவிறுப்பாகவும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இந்த சீரியல் பெற்று வருது. இந்த நிலையில இந்த சீரியல்ல என்ன நடக்குது, என்ன எபிசோடு இன்றைக்கான எபிசோடுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். கமலாவால் சுயநினைவை இழக்கும் ஈஸ்வரி, பாக்கியா கேட்ட கேள்வி அதிர்ச்சி கொடுத்த கோபி, பாவம் ராதிகா. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் ஜூன் 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதிக்கான ப்ரோமோ வெளியாகிறது. அதுல ஈஸ்வரி சரியாக சாப்பிடாமல மயக்கம் போட்டதால் மருத்துவமனையில் ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்க. பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியா வீட்டிலிருந்து ஈஸ்வரி தன்னுடைய மகனுக்காக கோபி வீட்டில் வந்து படாத பாடுபடுறாங்க. இத்தனை நாட்களும் பாக்கியாவிடம் அதட்டி அதை செய் இதை செய் என்று வேலை வாங்கிய ஈஸ்வரி கோபி வீட்டில் ராதிகாவிடம் அப்படி செய்ய முடியல. அங்கு ராதிகாவின் அம்மா கமலா இருந்து கொண்டு ஈஸ்வரியிடம் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ஈஸ்வரி கமலாவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தி விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்க கமலா ஈஸ்வரியை துரத்த வேண்டாம் என்று பிளான் போட்டு கொண்டிருக்காங்க. இப்படியாக வீட்டிற்குள் பிரச்சனை நடந்து கொண்டே வந்த போது ராதிகா மற்றும் கோபியுடைய நிம்மதி போய்கொண்டே இருக்கிறது. அதனாலேயே கோபி பாக்கியாவிடம் ஈஸ்வரி அந்த வீட்டிற்கு கூட்டிட்டு போகும்படி கேட்க அதற்கு பாக்கியா கோபியிடம் முடியாது என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரியிடம் வீட்டிற்கு வந்து விடுங்க என்று வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி பாத்தீங்கன்னா என்னுடைய மகன் நான் வந்தால் தான் ரொம்ப வருத்தப்படுவான், அதனால வர முடியாது, அவனோட தான் இருப்பேன் என்று சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல இன்றைய எபிசோட்ல மையுடன் ஈஸ்வரி பேசுவதற்காக கமலா ஈஸ்வரியை திட்டியது ஈஸ்வரி கோபியிடம் போய் போட்டு கொடுக்குறாங்க. இதனால் கோபி கமலாவை திட்டி விடுறாங்க. இந்த நிலையில தான் நாளைக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதுல பெட்ல ஈஸ்வரி எழுந்திருக்காம படுத்திருக்காங்க. அங்கு வரும் கோபி ஈஸ்வரி எழுப்பி பார்க்கிறாங்க. பிறகு ஈஸ்வரி மயக்கமாக இருப்பதை கோபி தெரிந்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல ஈஸ்வரி அனுப்பி வைக்க அதை பார்த்த செல்வி வீட்டில் வந்து தகவல் சொன்னதுமே பாக்கியா ராமமூர்த்தியிடம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க. அங்கு போய் கோபியிடம் என்னாச்சு என்று கேட்க அதற்கு கோபி அம்மா அங்கு சரியாக சாப்பிடல, அதனால மயக்கம் போட்டாங்க என்று சொல்லுகிறாரு. அதை தொடர்ந்து அங்கு வரும் ராதிகாவிடம் கோபி எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் ஏதாவது ஆச்சுன்னா நடக்கிறதே வேற என்று மிரட்டுறாரு பாக்கியாவை. அடுத்ததாக பாக்கியாவிடம் ராமமூர்த்தி ஈஸ்வரி வீட்டிற்கு கூட்டி போய்விடலாமா என்று சொல்லி கொண்டிருக்க அதற்கு கோபி முடியாது, எங்க அம்மா என் கூட தான் இருப்பாங்க, நான் அங்க அனுப்ப மாட்டேன் என்று மீண்டும் விதண்டாவாதமாக செய்து சண்டை போடுறாரு. இனி என்ன நடக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த சீரியலோட அப்டேட்டுகள் இந்த சேனல்ல சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.